தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை தீவிரம் குறைந்து வரும் நிலையில, மறுபடியும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமடைய போதுங்க. எந்தெந்த மாவட்டத்துல மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும், எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவதாக இந்த தென்மேற்கு பருவமழை மறுபடியும் தீவிரம் அடைவது எப்போது அப்படின்னா, ஆகஸ்ட் இறுதி மற்றும் செப்டம்பர் முதல் வாரத்துல கேரள மற்றும் கர்நாடக பகுதிகள்ல மறுபடியும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. ஒரு கனம் முதல் மிக கனமழையாக கர்நாடக கடலோர பகுதிகளிலும், கேரள மாநிலங்களிலும் நமக்கு பதிவாக தொடங்கிரும். இதன் காரணமாக மறுபடியும் மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு பொறுத்தவரை செப்டம்பர் முதல் வாரங்கள்ல அதிகரிக்கிறது நம்மளால பார்க்க முடியும். அதே சமயங்கள்ல கேரளாவுல நமக்கு மழை தீவிரம் அதிகரிப்பதன் காரணமாக தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் ஒரு சில இடங்கள்ல பரவலாக கனமழையும் நிச்சயமாக கொட்டி தீர்க்கும். ஆகவே நமக்கு எல்லா நாட்களுமே தமிழ்நாட்டுல கனமழையாக எதிர்பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாது. சில நாட்களுக்கு மட்டும் தான் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும். சில நாட்களுக்கு நிச்சயம் நமக்கு வெயில் வந்தே தீரும். இந்த ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்திலிருந்தே நல்ல ஒரு மழை பொழிவுங்கிறது நிறைய மாவட்டங்கள்ல பதிவாச்சு. இப்போ மழையினுடைய தீவிரம் எல்லாமே ஓய்வு கொடுத்து காணப்படுகிறது. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல கன்னியாகுமரி, தேனி, தென்காசி, நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள்ல மட்டும் விட்டு விட்டு அவ்வப்போது மிதமானதிலிருந்து கனமழை அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா மற்றபடி மற்ற மாவட்டங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசானது முதல் மிதமான மழை வேணா அதிகபட்சம் ஏதாச்சும் சில இடங்கள்ல பதிவாகலாமே தவிர மாவட்டம் முழுவதும் கனமழையானது தீவிரமாகாது. உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஏதேனும் சில இடங்கள்ல மிதமான மழை மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கும். மாவட்டம் முழுவதும் கனமழை தீவிரமாகாது. உள் மாவட்டங்கள்ல வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரிலாம் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம். கர்நாடக, தமிழக எல்லையோர பகுதிகளில் சில சமயங்கள்ல அவ்வப்போது நமக்கு கனமழை பதிவாக வாய்ப்பு. அதுக்கப்புறமா இந்த சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டம். சில சமயங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதே போல நம்ம தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி என அனைத்து பகுதிகளிலும் வானம் ஓரளவு மேகமூட்டம். திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் பகுதிகளில் அவ்வப்போது விட்டு விட்டு மிதமான மழையும் சாரல் மழையுமாக நமக்கு பதிவாகும். அதுக்கப்புறமா நம்ம தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தெற்கு பகுதிகளில் குறிப்பாக நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், விருதுநகருடைய மேற்கு பகுதிகளில் அவ்வப்போது விட்டு விட்டு மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்பு. மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் அநேக இடங்களில் மழை வாய்ப்புகள் குறைவு. கடலோர மற்றும் கடல் ஒட்டிய இடங்களில் மட்டும் அவ்வப்போது சில சமயங்களில் லேசான மழையானது எதிர்பாருங்க. நண்பர்களை மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க.